student. Next, exercise 10.6ல question number 3 பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. முதல்ல சொல்யூஷன். கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்குது? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. y e power x by y dx is equal to x e power x by y plus y into dy. ஓகே, ஸோ அப்போ இந்த dy-ஐ உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். y e power x by y into dx. dy-ஐ உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன சார் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். x e power x by y into dy plus y dy plus y dy. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் டேம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ், இந்த எக்ஸ் இ பவர் ஒய் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் என்ன சார் வரும் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கவனிங்க. y e power x by y dx minus x e power x by y dy. ஓகே, is equal to என்ன சார் இருக்குது அப்படின்னா y dy அப்படியே இருக்குது, அது எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, இப்போ இதில் எது சார் காமனாக இருக்குது? e பவர் எக்ஸ் பை ஒய் போத் சைடு எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கா? அப்போ e பவர் எக்ஸ் பை ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். e பவர் எக்ஸ் பை ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டா மீதி என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். y dx minus x dy. y dx minus x dy is equal to y dy is equal to y dy. ஓகே, ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்னா போத் சைடு ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கலாம். போத் சைடு என்ன பண்ணிக்கலாம்? டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் என்ன சார் வரும் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. e பவர் எக்ஸ் பை ஒய், e பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு y dx. ஓகே, y dx minus x dy. y dx minus x dy divided by y square. Divided by y square. Okay, is equal to dy by, அதாவது இதை போத் சைடு y ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் என்ன ஆக போகுது? ஆல்ரெடி அங்கே y dy இருக்கா, இந்த ஸ்டெப் எழுதாமல் அப்படியே டைரெக்டாக போடுறேன். இந்த ஒய்யும் இந்த ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி போயிடும். கேன்சல் ஆகிட்டா அகைன் என்ன இருக்கும்? y dy. ஓகே, என்ன இருக்கும்? dy by y. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இன்டகரல் இங்கே பாருங்கள் போத் சைடு இங்கே u by v ஃபார்முலாவா, u v dash minus v u dash divided by v square. ஓகே, அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா இன்டகரல் e பவர் எக்ஸ் பை ஒய், இன்டகரல் e பவர் எக்ஸ் பை ஒய். ஓகே, இன்டகரல் e பவர் எக்ஸ் பை ஒய் y dx. ஓகே, d of x by y, d of x by y is equal to integral dy by y, integral dy by y. ஓகே, ஸோ அப்போ இன்டகரல் e பவர் x இன்ட்டு dxனா என்ன சார் வரும் அப்படின்னா e பவர் x by y, e பவர் x by y is equal to 1 by y-ஐ இன்டகிரேட் பண்ணால் log y plus log c. ஓகே, log c. அப்போ e பவர் x by y log a plus log b னா log ab. அப்போ என்ன கிடைக்கும்? log modulus yc, log modulus yc. ஓகே, it is the required differential equation. It is the required differential equation. Okay student, thank you. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.